Hi everyone, welcome to Aravind Coin Collection. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 1996ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் ₹2 காப்பர் நிக்கல் நாணயம். இந்த நாணயத்தினுடைய டீட்டெயில் வீடியோ பார்த்துருவோம். 1996 நான் சொல்லக்கூடிய நாணயத்தையும் வருஷத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், தயவு செஞ்சு நான் சொல்கிற வீடியோவை கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் எந்த வருஷம், எந்த மின்ட்டு, எந்த உலோகம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 1996ஆம் ஆண்டு அச்சடிக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் ₹2 காப்பர் நிக்கல் நாணயம். இந்த நாணயம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த நாணயம் போன வருடம் வரை பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ப்ரைஸில் இருந்தது. நார்மலான அதுவே ரேர் கேட்டகரி தான். பட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2500 டு ஒரு மேக்ஸிமம் ஆஃப் ஒரு 6500 போல் இருந்தது. இந்த வருஷம் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 3000லேருந்து 12000, மேக்ஸிமம் ஆஃப் 12000, பட் மிட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 3K to 10K, 3000லேருந்து ₹10,000 வரை விலை போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக 1897 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த வருடம் 1897. ஓகேங்களா? ஸோ 100 வருடம் கம்ப்ளீட் ஆகணும்னா 1997 ஒரு நாணயத்தை அச்சிடுத்து வெளியிட வேண்டியது தான். இதுதான் வழக்கம். 100 வருடம்னும் போது 1997 தான் வெளியிட்டிருக்கணும். 1996 இந்திய அரசு ஒரு சில நாணயங்களை வெளியிட்டுட்டாங்க. வருடத்தை தப்பாக பிரிண்ட் பண்ணி அச்சிட்டு வெளியிட்டுட்டாங்க. ஒரு சில நாணயங்கள் மட்டும் இது புழக்கத்துக்கு வந்துருச்சு. ரொம்ப குறைந்த அளவில் தான் இது புழக்கத்துக்கு வந்தது. 1997 நிறைய இருக்கும் உங்ககிட்ட. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 1000 பீஸ் 1997 வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நாணயம் அதில் ஒரு பீஸ் 2 பீஸ் 96 கிடைக்கிறதே ரேர் தான். அந்த அளவுக்கு இது ஒரு ரேரான நாணயம். 3000லேருந்து அதிகபட்சம் 10,000 12,000 வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் சேல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வாங்குவீங்களான்னு கேட்டிங்கன்னா, நான் வாங்குகிற டீலர் கிடையாது, பையர் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு யூடியூபர் மட்டும்தான். நிறைய வழிகள் இருக்குது விற்கிறதுக்கு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரி ப்ரோ, எங்கே விற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, அரசு தரப்பில் நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடத்துவாங்க. வருஷத்துக்கு ஒரு 2 டைம். இப்போது சேலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வருடத்திற்கு அந்த பெரிய மாநகரங்களில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி நடத்துவாங்க. சில வாட்டி வருஷத்துக்கு 1 தான் நடத்துவாங்க. அண்ட் இன்னொன்று, நீங்கள் இந்த சண்டே மார்க்கெட்ஸ்லாம் உங்கள் ஊரில் இருக்கிற சண்டே மார்க்கெட்ஸ் போனால் அங்கே இருக்க கடைகள்லையும் விற்கலாம், ஆன்லைன்லேயும் விற்கலாம். நிறைய வழிகள் இருக்குது.